ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. செய்கிறதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நூடுல்ஸ்க்கு தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா நூடுல்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போது நான் நூடுல்ஸை சேர்த்துட்றேன்ல. சேர்த்த பிறகு லேஸாக வந்துட்டு இது மாதிரி பிரித்து விடணும். நூடுல்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்க, நூடுல்ஸ் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தண்ணி வடிச்சிட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் தனியாக. நூடுல்ஸில் வந்துட்டு தண்ணியில் நம்ம வடித்து எடுத்தாச்சு. இப்போது இதில் லேசாக கொஞ்சோண்டு ஆயில் போட்டு கலந்து விட்டுறலாம். இது இப்போ ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னே இந்த முட்டையை சேர்த்து லேசாக வறுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன், கொஞ்சம் பெப்பர் பவுடர். முட்டை அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நாம் இது ஒரு தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் வச்சுட்டா, இது இன்னொரு பாத்திரத்தில் நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். பூண்டு வதங்கினோன்னே நான் ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்தை அப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு சின்ன கேரட்டு வந்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சமாக நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்காக அதோட சேர்த்து முன்னாடியே போட்டுட்டேன். கேரட்டும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு போதுமான அளவுக்கு. இப்போ இதோட நான் கொஞ்சமாக வந்துட்டு 1 கப் அளவுக்கு முட்டைக்கோசு மெல்லிசாக சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பாதி கேப்சிகம் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டு வதக்கிக்கலாம்.
கேப்சிகம் முட்டைக்கோஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, சும்மா லேசாக வதக்கினா போதும். நம்ம போட்ட கேப்சிகம் முட்டைக்கோஸ் கேரட் எல்லாம் போதுமான அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு 1.5 ஸ்பூன் போல் ரெட் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம இந்த முட்டை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கிறோம். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த நூடுல்ஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நூடுல்ஸில் நம்ம போட்ட இந்த சாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நூடுல்ஸ் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக நான் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ வந்துட்டு ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சுவையில் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்டைலோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.